ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு அட்டகாசமான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நான் இதுக்கு சிக்கனோட முள் பீசஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அந்த பிரெஸ்ட் பீஸில் உள்ள அந்த முள்ளெல்லாம் அந்த ஃப்ளஷ் எல்லாம் எடுத்துட்டு நான் இதை இந்த மாதிரி போன் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு நம்ம இதை வேக வைக்க போகிறோம். வேக வச்சுட்டு சூப் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நமக்கு போன் பீசஸ் போடும்போது ஸ்டாக் நல்லா இறங்கும். அதுக்காக நீங்கள் சூப் பண்ணும்போது எப்போவுமே வெறும் ஃப்ளெஷ்ஷை வேக வச்சு எடுக்காதீங்க, அதில் ஸ்டாக் இறங்காது. இந்த மாதிரி நீங்கள் போன் பீசஸ் போட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஸ்டாக் நல்லா கிடைக்கும். இப்போ நம்ம இதை வேக வச்சிடலாம். நிறைய பவுலில் சேர்த்துடலாம். இந்த அளவு சிக்கன் பார்த்திங்கன்னா ஒரு 6 பேருக்கு தாராளமாக சூப் பண்ணலாம். அதனால நான் ஒருத்தருக்கு ஒரு 300 ml சூப்பு இருக்கணும். அதுக்கு தக்கன நீங்கள் அளந்து தண்ணி ஊற்றுக்கோங்க. இப்போ 2 லிட்டர் தண்ணியாவது ஊற்றினா தான் உங்களுக்கு அது நல்லா வெந்து வரும்போது அது ஒரு 1 லிட்டர் தண்ணி வரும். 6 பேருக்கு ஒரு 250 ml சர்வ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக தண்ணி நீங்கள் தாராளமாக வச்சுக்கோங்க. ஏன்னா வெந்ததுக்கப்புறம் நீங்கள் தண்ணி சேர்க்கக்கூடாது. இந்த தண்ணியிலே நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். அதுதான் அந்த டேஸ்ட்டே. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம். வேற எதுவும் சேர்க்க வேணாம். நல்ல கலக்கலன்னு கொதிச்சு ஒரு 20 நிமிஷம் நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் விட்டுருங்க. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் கூட விட்டுக்கோங்க. நல்ல ஸ்டாக் இறங்கட்டும். இன்றைக்கு ஸ்வீட் கார்ன் சேர்த்து தான் நம்ம சூப் பண்ண போகிறோம். நான் இது ஃப்ரோசன் கார்ன் தான் எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்த கார்ன் தான் எடுத்திருக்கேன். ஃப்ரெஷ் கார்ன் கிடச்சா அதை கூட எடுத்துக்கோங்க. நான் ஒரு பாதி கார்னை இந்த மாதிரி உதுத்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாதியிலையும் அளவுன்னு பார்த்தீங்கன்னா இது வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் இருக்கும். நான் அதில் ஒரு 50 கிராம் அரைச்சி பசையாக எடுத்துக்க போகிறேன். மீதி பாதியை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். ஏன்னா முழுசாக கிடந்தால் தான் இந்த சூப்புக்குள்ளே கிடக்கும் போதும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் பாதியை இந்த பாதியை மட்டும் நம்ம அரைச்சி ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். சூப்புக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 20 நிமிஷம் திறந்து வச்சு தான் நல்லா மீடியம் ஃப்ளேமில் விட்டுருந்தேன். இப்போ ஸ்டாக் நல்லா இறங்கிருச்சு. நம்ம இதோட ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். எந்த பாத்திரத்தில் நீங்கள் சூப்பு பண்ண போகிறீங்களோ அதிலே வடிகட்டிக்கோங்க. இப்போ இந்த போனில் இருக்க சிக்கன் பீசஸ் எல்லாம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம அதில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் என்னெல்லாம் சேர்க்கணும் அப்படின்னா, நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல ஸ்வீட் கார்ன் பேஸ்ட்டு, அதை சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக சேர்க்கணும், சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். அப்புறம் கொஞ்சம் ஸ்வீட் கார்ன் முழுசாக எடுத்து வச்சுருந்தோம்ல ஒரு 50 கிராம், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு இதுதான் அளவு, அதிகமாகலாம் சேர்க்காதீங்க. ஸ்வீட் கார்ன் அரைச்ச அந்த ஜாரை மட்டும் அலசி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறோம், 2 ஸ்பூன் தண்ணி. தேவையான உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் கடைசியில் டேஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மல்லித்தலை சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்குறேன். சீரகம் முதல்ல சேர்த்துட்டோம், போதும். கடையில எல்லாம் நம்ம ஒரு ஸ்வீட் கார்ன் சூப்பு குடித்தோம் அப்படின்னா சோறு வடித்த கஞ்சி மாதிரி தான் இருக்கும். இது நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் அந்த ஸ்வீட் கார்ன்லாம் வெந்து வரட்டும். ஒரு 2-3 நிமிஷம் வேகட்டும். நிறைய பேர் ஸ்வீட் கார்ன் சூப்லாம் செய்யும்போது இந்த மேலே படிகிறத எடுப்பாங்க. அது சர்வ் பண்ணுறதுக்கு பார்க்குறக்கு ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்றதுக்காக தான் எடுப்பாங்க. நான் கலந்து விட்டுட்டேன். நல்லா ஒரு ஸ்வீட் கார்ன் வேகிற அளவுக்கு ஒரு 2-3 நிமிஷம் வேக விட்டுட்டேன். இப்போ இதில் ஒரு 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை ஒரு 20 ml தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கலாம். கார்ன் ஸ்டார்ச் அப்படின்னு சொல்லுவோம் அதை. அந்த கார்ன் ஸ்டார்ச்சை சேர்த்துக்கலாம். சேர்த்ததும் நல்ல ஒரு கை நிறைய ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கிறேன். அதுவும் சேர்ந்து கொதிக்கட்டும். நம்ம வேக வச்ச சிக்கனை கடைசியில் தான் சேர்க்கணும், இல்லாட்டா சிக்கன் ஹார்டாயிரும். ரொம்ப நேரம் சிக்கனை போட்டு கொதிக்க விடக்கூடாது. நிறைய பேர் எக் ஒயிட் மட்டும் போடுவாங்க. ஆனால் நான் ஒரு ஃபுல் எக்கையும் நான் பீட் பண்ணி வச்சுருக்கேன். அதை அங்கங்கே ட்ராப் பண்ணலாம். இப்படி ட்ராப் பண்ணுங்க. மொத்தமாக ஒரே இடமா ஊற்றாதீங்க. விட்டுட்டு நான் ஒரு ஃபுல் அப்படியே கொஞ்ச நேரம் விட்டுட்டு அப்புறம் அப்படியே இந்த மாதிரி லைட்டாக கலந்து விட்டிங்கன்னா அப்படியே ரிபனாக கிடக்கும் எக்கும். நீங்கள் போட்டுட்டே கலந்தீங்கன்னா இந்த இது வராது. இப்போ நமக்கு அந்த கார்ன் ஸ்டார்ச் போட்டிருக்கோம்ல, அந்த திக்னஸ் வரணும். நீங்கள் சாஸ் எல்லாம் இந்த சூப்பில் சேர்க்க வேண்டாம், குறைச்சிக்கலாம். உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு தேவை இருக்குது, உப்பு போட்டுக்கலாம். நல்லா இவ்வளோ உப்பு தேவை இருக்குது. மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம், ஃபுல்லாக போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே வேணா தேவைப்படும் போது சாப்பிடும்போது போட்டுப்பாங்க. அவ்வளோ. சூப்பு நல்லா திக்காயிட்டு வருது. ஒரு 2-3 மினிட்ஸ் கொதிக்கட்டும். இதில் எந்த எண்ணெயும் நம்ம சேர்க்கலை, தேவையும் இல்லை. 2-3 நிமிஷம் கொதிக்கட்டும். 2-3 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு இந்த மாதிரி ஸ்ப்ரெட்டட் ஆக்கி வச்சுக்கணும் சிக்கனை. அது போன்லாம் தேவையில்லை.
அதில் இருக்க ஸ்டாக் எல்லாம் இறங்கியிருக்கும், அதெல்லாம் தூர போட்டுடலாம். இது போட்டதும் நம்ம வந்து ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். அவ்வளோதான். அப்படியே சர்வ் பண்ண வேண்டியதான். அப்படியே சர்வ் பண்ணும்போது மேலே இன்னும் கொஞ்சம் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் இருக்குது, அதை போட்டுக்கிறேன். அவ்வளோதான். சூப்பரான ஸ்வீட் கார்ன் சிக்கன் சூப் ரெடி ஆகிட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதில் கீரை பாலாக்கீரைலாம் கூட போடலாம், நல்லாயிருக்கும். பாலாக்கீரை போடலாம், வெஜிடபிள்ஸ் போடுறதாங்க மற்ற வெஜிடபிள்ஸும் சேர்த்து போடுறா இருந்தால் போடலாம், நல்லா தான் இருக்கும். பாலாக்கீரை ரொம்ப சூப்பராக இருக்கும் இது கூட போடும்போது. இப்போ நம்ம வந்து அப்படியே சர்வ் பண்ணிடலாம். தண்ணியாக தானே இருக்குது, இப்படி தான் இருக்கும். நீங்கள் ரொம்ப கூல் மாதிரி வேணால் கூட 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். எனக்கு இந்த திக்னஸ் போதும். சூப்பை நம்ம இறக்குறதுக்கு முன்னே டேஸ்ட் பண்ணேன். கொஞ்சம் புளிப்பு சேர்த்தா நல்லா இருக்குன்னு தோணுச்சு. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழம், அவ்வளோதான், பிழிஞ்சு விட்டுட்டேன். இப்போ நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம். எப்பவுமே சூப் ஒன்றும் நீங்கள் வந்து சூடாக சர்வ் பண்ணணும். நீங்கள் இறக்கி வச்சிட்டிங்க அப்படின்னாலும் நீங்கள் சர்வ் பண்ணும்போது திரும்ப வந்து நீங்கள் வந்து சூடாக சர்வ் பண்ணுங்கள். நம்ம இப்போ சர்வ் பண்ணிடலாம். சூப்பு குடிக்கிறது எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள். எனக்கு எப்போவுமே ஹோட்டல் போனால் சூப்பு குடிக்க பிடிக்கும். சூப்பு செய்கிறதுக்கு நம்ம ரொம்ப பெருசாக மெனக்கிட வேண்டாம். நம்ம ஒரு குழம்பு செய்கிற போது அந்த குழம்பு செஞ்சுட்டே இருக்கும்போது பேரலாக ஒரு நாள் காய் பொரியல் செய்கிறத விட்டுட்டு சூப்பாக செஞ்சுக்கலாம். ரெண்டுமே செய்கிறது கஷ்டம் தான். பொரியலும் செஞ்சுட்டு காயும் செஞ்சுட்டு கூட்டு செஞ்சுட்டு அப்புறம் வந்து நம்ம வந்து ஏதாவது ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் சூப்பு செய்கிறது கஷ்டம். இன்றைக்கி நான் எதுவுமே செய்யலை. பிரியாணி பண்ணிவிட்டு அதுக்கு வந்து சூப்பு தான் நான் பண்ணுறேன். சூப்பு குடிச்சிட்டு பிரியாணி சாப்பிட்டுக்குருவோம். அப்புறம் ரைத்தா, அவ்வளோதான். கண்டிப்பாக இதே மாதிரி அளவுகளோட ஸ்வீட் கார்ன் சிக்கன் முட்டை எல்லாம் போட்டு நீங்கள் செய்யுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, வீணாக்காமல் சாப்பிடுங்க. மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.